Hello friends, welcome back to my channel Lifestyle Shots. இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படிங்கறத தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. Yes, what I eat in my day அப்படிங்கறது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டா இருக்க போகுது. ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் தகுந்த மாதிரி அவங்க ஃபுட்டை இன்டேக் எடுத்துக்கிறாங்க. சில பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை நல்லா ஹெவியாக சாப்பிட்டு லஞ்ச் அண்ட் டின்னரை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாகவும் லஞ்சை ரொம்ப ஹெவியாகவும் சாப்பிட்டுட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நானும் ஒரு சில நாள்களில் அப்படியும் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னா 3 மீல் அ டே, நார்மலாக ரெகுலர் லைஃப்பில் 3 மீல் அ டே, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இதே மூணையுமே இன்றைக்கி என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். அண்ட் இந்த மாதிரி 3 மீல் அ டே எடுத்துக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது எக்ஸாக்ட்லி ஒரு 5 hours கேப், ஃபர்ஸ்ட் மீலுக்கும் செகண்ட் மீலுக்கும் நடுவில் ஒரு 5 hours, செகண்ட் மீலுக்கும் தேர்ட் மீலுக்கும் நடுவில் ஒரு 5 hours கேப்பும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். சும்மா அந்த மன்ச்சிங் டைப் நான் கிடையாது. ஒவ்வொரு மீல்லையுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி நான் என்னோடய மீல் பிளேட்டை நான் செட் பண்ணிக்குவேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம்னா இன்றைக்கி எக்கு அண்ட் சீஸ் அண்ட் கொஞ்சம் சாஸ் போட்டுட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது கூட ஒரு ட்ரிங்க்குக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 3-4 நெல்லிக்காய் எடுத்துகிட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இல்லாமல் கொஞ்சம் டைல்யூட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆம்லா ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 5 hours கேப் போட்டு மத்தியானம் ஆஃப்டர்நூனுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ், அது கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, கேப்சிகமில் ரெட் கலர், எல்லோ கலர் அண்ட் கொஞ்சம் பன்னீர், இது எல்லாத்தையுமே அப்படியே சாட்டே பண்ணி கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக நான் இன்றைக்கி ஒயிட் பேப்பர் அண்ட் சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவரில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே தான் ஆஃபீஸ்க்கு லஞ்சாகவும் அப்படியே பேக் பண்ணியாச்சு. யூஸ்வலாகவே இந்த லஞ்சுக்கும் டின்னருக்குள்ள கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு நிறைய கிரேவிங்ஸு, பசி இதெல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நட்ஸ் அண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு கொஞ்சம் லைட் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நம்ம ஈவினிங் ஃப்ரூட்ஸ் எடுத்தனால டின்னர் பெருசாக எடுத்துக்க முடியாது. அப்படிங்கிறனால ரொம்ப லைட்டாகவே அன்றைக்கி டின்னரை நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் யூஸ் பண்ண இட்லி 2 இட்லி மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அந்த முளை கட்டின பச்சை பயிர் இருக்குது பார்த்திங்களா, அதில் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு சிம்பிளாக டின்னரையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.